மாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணின் ஊற்றண்டை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரை அவையும் துடைப்பார் என்றார். ஜெபம் செய்வோம். எந்த தீங்கும் அவர்களை அனுபவிக்கிறது. சர்வ வல்லமுள்ள கடவுளே, ஆண்டவருக்குள் மரிக்கிற விசுவாசிகளை ஆத்துமாக்கள் ஆனந்த மகிழ்ச்சியடைந்து வாழ்கின்றனர். இந்த சகனை ஆரோக்கியம் உழைப்பாளை கட்டளை செய்வது உறுதியாக ஆவியை ஒரு கரங்களில் ஒப்புவிக்கிறோம். நியாய தீர்ப்பினாலே இவரோடு நீருக்கு கடந்து போய்க்கிற பிள்ளைகள் அனைவரும் Your God will save continually, rescue you. Daniel 6:16. ஜெபம் செய்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கடவுளும் பிதாவானவர் சோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்தது போல ஜீவன் உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். நித்திரடைந்தவன் முதல் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். பயப்படாதே, முதலில் இறுதி நானே. மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு கூட இருக்கிறது. ஒரு கோலும் அடியும் ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கல்லையில் இறங்கி அதை படுத்தியாக பரிசுத்தப்படுகிறவரே, உயிர்த்தெழுந்து ஜீவனமாயிருக்கிற இன்னும் இந்த சகோதரிகளை பார்வையாக நாங்கள் நம்புகிறோம். விடு கணேஷ். Go on.
கொடுக்கல டீ குடிச்சிட்டு எல்லாம் கிளம்பணும் 5 நிமிஷத்துல வாங்கிடுங்க இப்படியே எங்களோட சனிக்கிழமை தான் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க வாங்கண்ணா ஜெபம் செய்வோம். நம்முடைய பிரியா சகோதரியுடைய ஆத்மா சர்வ மிகுந்த இரக்கத்தினால் தம்மிடத்தை சேர்த்துக்கொள்ள சித்தமானபடியால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயல்படிய நம்முடைய அற்பமான சரீரத்தையும் நம்முடைய மகிமையான சேர்த்துப்பாக மறுவப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவனுடைய உயிர்த்தல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்புகிறோம். நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகும் புழுதிக்கு புழுதியாகும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகையால் இது விலையேறப்பட்ட இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்டு உமது அடியாருக்கு சகாயம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை நித்திய மகிமையிலே உடைய பரிசுத்தவான்களோடு சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியாளை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். உடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டன. பின்பு வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கிட்டேன். அது ஆண்டவருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுதும். ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பென்று இழைப்பார்கள். அவருடைய கிரியை அவளோடு கூட போகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த அப்படின்னு நினைக்கும் நம்ம அனைவரோடு கூட அருமையான சகோதரி ஆன்மாவோடு கூட இதுமாரி சாக்குலாம் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே மனைவி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சரீரம் ஆத்மாவையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வருகையிலே நாங்கள் பரலோகத்திலே சந்திப்போம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்திலே கோதுமை மணியாய் நான் விதைக்கிறேன். கர்த்தர் இதற்கு பலனை எங்கள் குடும்பத்திலே கர்த்தர் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. முற்றிலும் கிரியை செய்யும். நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எல்லாரும் மண்ணு போட்டு